அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். புதிய பாதுகாப்பு அமைச்சர் குவைத்துக்கு நியமனம். உள்துறை அமைச்சராக தொடர்ந்தும் ஷேக் ஃபஹதி யூசுப். அதே போல் கேஸ் சிலிண்டர் அடுப்பு பாவிக்கிறவங்க, குறிப்பாக அவனில் ஏதாவது பொருட்கள் வைக்கிறவங்க, அவங்களுக்கு மிக முக்கியமான ஒரு தகவல் இருக்குது. ஒரு செகண்டில் நடந்து முடிந்த விபத்து. லோயர் மாற நம்பாதீங்கடா தம்பி, உங்களை அப்படியே ஒரு சுற்றி கடைசியாக பாக்கெட்டில் போட்டுருவாங்க. உண்மையை உடைத்தறிந்த வழக்கறிஞர், இதுதான் உண்மை, அவங்களாலெல்லாம் எதுவும் பிடுங்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். அதே மாதிரி நான்ஸ்டிக் உபகரணங்கள், அடிப்பிடிக்காத சட்டிகள், அதில் தான் உங்களுக்கு வைக்கிறானுங்க ஆப்பு. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். குவைத்துடைய புதிய மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ், குவைத்துடைய பாதுகாப்பு அமைச்சராக ஷேக் அப்துல்லா அல் சாலிம் அஹ்மத் அல் சபா அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். அதே போல தொடர்ந்தும் உள்துறை அமைச்சர் மற்றும் துணை பிரதமராக ஷேக் ஃபஹதி யூசுப் சவுத் அல் சபா அவர்கள் தொடர்ந்துமே அந்த பதவிகளை வகிப்பார். அதாவது உள்துறை அமைச்சர் மற்றும் முதல் துணை பிரதமர் என்ற பதவிகளை அவர் வகிப்பார். ஷேக் அப்துல்லா சாலிம் அஹ்மத் அல் சபா அவர்கள் தற்போதைய புதிய பாதுகாப்பு அமைச்சர், மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். بسم الله الرحمن الرحيم. أقسم بالله العظيم أن أكون مخلصا للوطن والأمير، وأن أحترم الدستور وقوانين الدولة، وأن أذود عن حريات الشعب ومصالحه وأمواله، وأن أؤدي أعمالي بالأمانة والصدق. இன்னொரு முக்கியமான தகவலை பார்த்துட்டு போயிடலாம். நான்ஸ்டிக், அதாவது அடிப்பிடிக்காத சட்டிகள். இப்போ நிறைய அந்த சமையல் பண்ணுறவங்களுக்கு மிகவும் விருப்பமான ஒரு பாத்திரம் அப்படின்னாலே இந்த மாதிரி அடிப்பிடிக்காத ஒரு முட்டையை போட்டால் கூட எண்ணெயே தேவையில்லை, ஆயிலே இல்லாமல் சும்மா பொரிஞ்சு வந்துடும் அப்படின்ற மாதிரி இந்த நான்ஸ்டிக் சட்டிகள் நிறைய பேருக்கு விருப்பம் இல்லையா? ஆனால் அதுலேயும் எவ்வளோ பெரிய ஃப்ராடு பண்ணுறாங்க தெரியுமா? இதோ பாருங்கள், குறைஞ்ச விலையில் நான்ஸ்டிக் சட்டி கிடைக்குது அப்படின்னு. அது பார்த்திங்கன்னா தனி அது தனி மார்பிளால் செய்கிற சட்டிகள் இருக்குது. ஆனால் அதே ஒரு சிலது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேப்பர் ஒட்டி உங்களை ஏமாற்றி விட்டுறானுங்க. அதால் அந்த சட்டிகள் வாங்கும்போது தயவு செய்து ரொம்ப கவனம். ஏன்னா சிலது கொஞ்சம் விலை குறைவாக இருக்குது. இந்த சூக் ஜும்மாவில் எல்லாம் இருக்கிற சட்டிகள் அப்படின்னு குறைஞ்ச விலையில் வாங்கிட்டு வந்தீங்கன்னா கடைசியில் சமைச்சிக்கிட்டு இருக்கும்போதே குழம்போடையோ அல்லது சாப்பாட்டோடையே இந்த மாதிரியே அப்படியோ மொத்தமாகவே கலண்டு வந்துடும். அதால் தயவு செய்து ரொம்ப கவனம். மலிவான பொருட்கள் வாங்குறதா நினச்சி இந்த மாதிரி உடம்புக்கும் உடல்நிலைக்கும் உகந்ததல்லாத பொருட்களை நீங்கள் வாங்குறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது, ஏமாறுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. நிறைய பழைய சட்டிகளை இந்த மாதிரி புதுசாக ரீசைக்கிள் பண்ணி விற்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதால் தயவு செய்து ரொம்ப கவனம். பொருட்கள் வாங்கும்போது நல்லா செக் பண்ணி வாங்குங்க. இதோ கேஸ் குக்கர், அதாவது கேஸ் அடுப்பு மற்றும் அவன், கேஸ் அடுப்பில் இருக்கக்கூடிய ஓவன் பாவிக்கக்கூடிய ஆட்களுக்கான முக்கிய தகவல் தான் இது. இப்போ சாதாரணமாக நீங்கள் அந்த கேக் வகைகள் அல்லது இறைச்சி வகைகள், இப்போ ஓவனில் கோழி அந்த இது மாதிரி நிறைய ஐட்டங்கள் சுடுறதுக்காக போடுவீங்க இல்லையா? அது மாதிரி தான் இப்போ இவரும் என்ன பண்ணுறாரு, பேக் பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு வகையான குருவாசம் மாதிரி இருக்குது, ஒரு வகையான பண்ணை உள்ளே வைக்கிறாரு. வச்சுட்டு அவனை ஆல்ரெடியே செட் பண்ணி வச்சுட்டாரு. செட் பண்ணி வச்சுட்டு
கேஸ் என்னடா இன்னும் வெளியாகலையே பத்தலையே அப்படின்னு மறுபடியும் குனிஞ்சு உள்ளே போய் நின்று சரியாக அதை திருப்பும் போது பார்த்திங்கன்னா மொத்தமாகவே வெடிச்சு சிதறுது. அல்ஹம்துலில்லாஹ் அவருக்கு எதுவும் ஆபத்து இல்லை. ஆனால் மூஞ்சில் வந்து செம்மையாக அடிச்சிச்சு அந்த கேட்டு. பாருங்கள் அந்த கேஸ் அந்த அடுப்பு வந்து எங்கே இருக்குன்றத பாருங்கள். இப்போ அவர் எரிக்கும்போது அந்த பக்கம் இருந்தது ஃபுல்லாகவே அந்த இடமே க்ளாப்ஸ் ஆகி போய் இருக்குது. அவருடைய மூஞ்சில் வந்து அப்படியே அடிக்குது. அந்த காட்சியை போட முடியாது, அதால் தான் மறைச்சேன். மூஞ்சில் வந்து அப்படியே அடிக்குது. கேஸை திறந்து வச்சுட்டு லைட்டர் பண்ணாதீங்க, நெருப்பு பண்ணாதீங்க. நீங்கள் வந்து அதை திறந்து ஃபுல்லாகவே காத்தோட்டமாக வச்சுட்டு அதுக்கப்புறமா உடனே அதை வச்சுட்டு உடனே கேஸை திறந்து நெருப்பை கொடுங்க. கேஸை திறந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நெருப்பை கொடுக்கும்போது அது வந்து ரொம்ப அடைஞ்சு போய் இருக்கிறதால அதுக்குள்ளே இருக்கிற அந்த கேஸ் ஃப்ளாம் ஆகிறதுக்கு நிறையவே வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனம். அடுத்ததா இதோ மஞ்சள் ரெசிப்ட். சுற்றுச்சூழல் அதிகார சபையால் வழங்கின இந்த மஞ்சள் ரெசிப்ட். ஏர்போர்ட்டில் ரீசெண்டாக ஒரு சகோதரர் சிகரெட் பிடிச்சார் இல்லையா, சிகரெட் பிடிச்சதுக்காக வழங்கின ரெசிப்ட். அதை எடுத்துகிட்டு வந்து நான் வந்து ஷுவைக்கில் இருக்கக்கூடிய இப்போ ரீசெண்டாக நான் ஒரு வீடியோவில் போட்டேன் இல்லையா, ஷுவைக்கில் வந்து இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் அதிகார சபைக்கு போக சொல்லியிருந்தேன், பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் என்வாயன்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அங்கே போனதும் திடுக்கிடும் தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. இதோ பார்க்கின்களில் சிகரெட் பிடிக்கும் அன்பார்ந்த சகோதரர்களுக்கு நல்ல தகவல். அஸ்ஸலாமு அலைக்கும் சர்ஃபன் பிரதர். நீங்கள் போட்ட அந்த லொக்கேஷனில் அந்த இடத்துல போய் விசாரித்தோம். அந்த பில்டிங் உள்ளுக்கு போன கைக்கு அதுக்கு வேறு செக்ஷன் ஒன்று இருக்குது. அந்த செக்ஷனில் போய்ட்டு விசாரித்த கைக்கு இவரோட அந்த இதை கொடுத்த கைக்கு அதில் வந்து இன்னும் சிஸ்டத்துக்கு வந்து இல்லை. அப்போ சிஸ்டத்தில் வந்துட்டு சொன்னாக்கா அது 11ஆம் தேதி வந்து பார்க்க சொன்னாங்க. 11ஆம் தேதி வந்திருக்கும்ட்டு சொல்லி அப்போ அந்த சிஸ்டத்துக்கு வந்து 14 நாளில் கட்டலைன்னு சொன்னாக்கா அதை கோர்ட்டுக்கு போடுவாங்க, கோர்ட்டுக்கு போகுமாம். அதனால் 50 டினார் முக்காலஃபாம், 50 டினார். அதே போல் இந்த தம்பாக்கு தின்னுட்டு துப்புறது, மற்றபடிக்கு அந்த பேப்பர் வீசினா போத்தல் வீசினா பார்க்கிங்லலாம் ஒன்றும் செய்ய இயலாதான். பார்க்கிங்களில் தேவை அந்த குப்பையில் அது இது தின்னுட்டு போட்டு அப்படி போட்டு பிடிச்சால் எல்லாத்துக்கும் 50 டினார் முக்காலஃபாம். ஃபைனல் 50 டினார் தானாம். அதில் அந்த சின்ன அந்த குத்தங்களுக்கெல்லாம் குப்பைகளை போட்டாலும் சரிதான். அதாவது நீங்கள் சில டைமில் பார்க்கிங்கில் வண்டியில் இருந்த மாதிரியே சாப்பிட்டு ஒரு டொஃபி பேப்பரை வெளியில் போட்டாலும் சரிதான், ஒரு சாக்லேட் பேப்பரை வெளியில் போட்டாலும் சரிதான், ஏன் ஒரு டிஷ்யூ பேப்பரை கிளினிக்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு டிஷ்யூ அதை கூட நீங்கள் தொடச்சிட்டு வெளியில் வீசினாலும் சரிதான், அதுக்கும் வந்து அபராதம் இருக்குது. அதே மாதிரி தயவு செய்து சிகரெட் பிடிக்கிறதுக்கு அலௌட் இல்லாத இடங்களில் புகைப்பிடிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது அப்படின்ற அந்த சைனிங் போர்டு சரி, அல்லது அப்படி எழுதியாவது வச்சுருந்தாங்கன்னா நோ ஸ்மோக்கிங் அப்படின்றாவது போட்டிருந்தாங்கன்னா தயவு செய்து சிகரெட் பிடிச்சிடாதீங்க. 50 தினார் அபராதம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 50 தினாரை கட்டிட்டு தான் நீங்கள் அதுக்கப்புறமா போக முடியும். அதுவும் அந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளே அங்கே அப்டேட் ஆன்லைனில் அப்டேட் ஆகினதுலேருந்து 14 நாளைக்குள்ளே நீங்கள் போயிட்டு அந்த அபராதத்தை கட்டிட்டிங்கன்னா ஓகே, இல்லைன்னா கோர்ட்ஸுக்கு போட்டுருவாங்க. அதுக்கு நீதிமன்றத்துக்கு போன பிறகு கடைசியில் நீதிமன்றத்தால் தான் அதுக்குரிய தீர்ப்பை வழங்குவாங்க. ஒருவேளை உங்களுக்கு சிறை தண்டனை வழங்கலாம், அதுவும் போதாமல் கடைசியில் லோயர் பிடிக்க வேண்டி வரலாம். அதுக்கு ஒரு அல்ட்ராசிட்டியான தகவலை தான் சொல்லியிருக்காரு. லோயர்னால் யார்? லோயர்ன்றது ஒரு நீதிபதியா இல்லையே, வெறும் லோயர், சட்டத்தரணி, அவ்வளவுதான். அவரால் முடியும் என்ன? வாதாட முடியும். தீர்ப்பு வந்து கோர்ட்டு தான் வழங்கும், நீதிபதிகள் தான் வழங்குவாங்க. எல்லா சின்ன சில்லற விஷயத்துக்கெல்லாம் லோயர் மாதிரி பிடிக்கணும்னு நினைக்காதீங்க. பிடிச்சிங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? அதுவும் இவரே ஒரு லோயர், ஆனால் இருந்தாலும் நேர்மையாக உண்மையை பேசக்கூடிய மனுஷன், அதால் தான் அவரை ரொம்ப பிடிக்கும். அவரை ஃபாலோ பண்ணுறது நம்ம அதால் தான். அப்படியே உங்களை ஒரு சுற்றி அங்கே போகணும் இங்கே போகணும் அது பண்ணு இது பண்ணுன்னு ஒரு சுற்றி அப்படியே கொண்டு வந்து அப்படியே அவங்க பாக்கெட்டில் நிறுத்துவாங்க. பாக்கெட்டை நிறச்சிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் முட்டாள் மாதிரி அலைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க ஒவ்வொரு இயரிங்க. முடிந்த வரைக்கும் நீங்கள் சமரசமாகவே முடிக்க பாருங்கள், கோர்ட்டுக்கு மட்டும் போயிடாதீங்க. السلام عليكم ورحمة الله وبركاته. كثير قاعد تقرون بتويتر واشياء احنا بالديوانيه ونسمعها، انتم المحامين تستغلون ثغرات القانون لاخراج المجرمين. محامي يستغل، انتم ناسين او تتناسون او تلغون من المعادله وجود هيئه محكمه. انتم ليش ترى الهيئه ترى مو ناس عاديين، قاضي. اي تقصون، احنا نقص على قاضي صاعد، يبقى القاضي مر عليه، تدري نوعيتي انا
مثلا واحد محشش ولا مخدرات ولا سارق، ترى 60,000 واحد، هو القاضي طالع الواحد يعرف من خلقته. رب الكعبة ما تلف على القضاة. قاضي تخيل من عمره أول ما تخرج من الجامعة نيابة، مجرمين، قضايا، محاكم، ليه؟ شنو يدش عليه محامي؟ وموضوع الثغرات القانونية ترى حماية. أنت تطلع مجرم ثغرة، مو ثغرة. من الذي تسبب بهذا الخطأ؟ وزارة الداخلية، خلاص حماية لك. هذه لها قصة ثانية أسولف لك فيها، موضوع طويل، اللي هو انك تدافع عن الاجراءات وليش موجوده الاجراءات وسبب اهتمامنا بالاجراءات وش حق الاجراءات وخطا اجرائي. مو بالكلام، حمايه للمجتمع كله. انت مطلع واحد عنده 50 كيلو، مش ايش دراك عنده 50 كيلو؟ لان الداخليه قالوا، من يقول لك انه كلام صدق؟ يعني تبلروا عليه؟ ما ادري والله. فهمت؟ الاعلام صراحه العلاج يخرج واحد عنده 69 كيلو مخدرات، انت مع المخدرات. منو قال لك انه عنده 69 كيلو اساسا؟ منو اللي قال؟ مكتوب، منو اللي كاتب؟ عمي في هيئه محكمه فيها قضاة موقرين وفي درجات تقاضي. ما اروح انا يعني بقص عليهم يعني. انت هم اصحوا شويه. اوكي انا اقرا الملف واحده حرف انا وغيري من المحامين. هني والله بدون اذن تفتيش يطوفها، لا ما طوفها، حمايه لك انت اللي مالك شغل. هني كاتب انه استوقفها في العديليه وفعليا هو بجد. من يقول هو هني ولا هناك؟ شنو فاهم؟ هم المحكمه تفهم. ما يصير الداخليه تاخذ راحتها بالعالم على كيف تصفر اي واحد بالشارع مشتبه فيه، والله عيونه حمر، والله شكله دايخ. من يقول هالكلام؟ فحصل انت تتهمون العالم انه طريق. يعني انت تبرر، انا ما ابرر، قاعد احمي المجتمع ككل. الموضوع محتاج فلسفه وكلام طويل. على كل، ما في محامي يقدر يقص على هيئه محكمه. القضاء يلفونك لف كذي قسما بالله ويحطك هني. والله العظيم يبقى ناس مر عليها كثير زيك. هذا انكر التهمه قدام القاضي، قص على ما يحد يقص على القاضي. يا جماعه انا اشوف ان هي سذاجه ولا عدم فهم. المحامي الشاطر يقدر، ماكو. والهيئه وينها؟ ليش تشيلون من المعادله؟ النيابه. ايش هالمحامي الساحر هذا؟ سحر بحر والله، خوش محامي والله اللي على كيفك، ماكو شيء على كيفك. نرجع للاصل. المحامين انتم تدافعون. دافعت عن واحد مذنب، ليه وين بدافع عنه؟ يعني بكذب، بجيب ادله مو عندي. زين كذبت، مو في هيئه محكمه موجوده، ناس خبراء بالقانون والدستور والمواد ومر عليهم السوالف مليون مره. لما تقتنع المحكمه تصدر احكامها، مو لان المحامي. افهم، المحامي مرات يعني عرف، بس بالنهايه القرار من الحق منه. وياما محامين قصروا في دفاعهم والمحكمه انصفت المتهم. والله العظيم حريصه محكمه تحرص. بالنهايه الحكم باسمهم وضميرهم امام الله، هم المحاسبين عليه. فما في شيء اسمه محامي يقص على مدري منو. انتم مو صاحين، سوري على الكلام، بس مو كذي. doesn't go like this. وشكرا. இவ்வளவு உண்மையா செய்கிற தொழிலுக்கு நியாயமாக யாரும் செய்வாங்கன்னு தெரியலை. ஆனால் அவரை பொறுத்த வரையில் அவர் சொல்கிறாரு, எல்லா பிரச்சனைகளுக்கும் நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி சில விஷயங்கள் இப்போ பாருங்கள், ஒரு சிலர் என்ன செய்கிறோம், நமக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே கேஸ் போட போயிடுறோம். கேஸ் போட போனால் என்ன ஆகும்? லோயர் பிடிக்கணும். லோயர் பிடிச்சா லோயருக்கு ஃபீஸ் கட்டணும். சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரிமினல் கேஸ், போதைப் பொருள் நான் வச்சுருந்தேன் அப்படின்னு யாராவது போலீஸால் கேஸ் போட்டிருக்காங்கன்னா, போதைப் பொருள் என்கிட்ட இல்லை அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்கான ஆதாரம் இவங்கள்ட்ட ஏதாவது எவிடன்ஸ், ஒரு சிம்பிளான எவிடன்ஸ் சரி இருந்துச்சுன்னா அதை வச்சு சில லோயர் என்ன சொல்லுவாங்க, இது போதுமே, இது போதும், இதை வச்சு உங்களுக்கு நஷ்டஈடு கூட வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கடைசியில் சுற்றி ஒவ்வொரு இயரிங்க அவங்களுக்கு காசு கொடுத்து கடைசியில் லோயரும் இறந்து போயிடுவான்னு சொல்லுவாங்க இல்லையா? வாதியும் இறந்து விடுவான், பிரதிவாதியும் இறந்து விடுவான், வாய்தான்னு. அது மாதிரி அது வந்து கொண்டே தான் இருக்கும், வழக்கு நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதால் கோர்ட்டு கேஸுன்னு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க.
அரபி தெரிஞ்சவங்களுக்கு இன்றைக்கி நல்ல அல்ட்ராசிட்டியான காமெடி பார்த்துருப்பீங்க. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.